நான் போய் தான் ஆகும் மாப்பிள்ள. விடு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, நான் பிறந்ததுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது மாப்பிள்ள. எது குண்டானா சோத்த திங்கறதானே? என்ன நீ குறைச்சி எடை போட்டல? டேய் உன்னை எப்படா எடை போட முடியும்? நான் சாதிக்க போறதோண்டா, நான் போய் தான்டா ஆகணும். டேய் வேணாண்டா டேய், பொதுமக்கள்லாம் பாவண்டா, அந்த பாவத்தை பண்ணிடாதடா. என்ன கிண்டல் பண்றல? போடும், நான் இப்போ மெட்ராஸுக்கு போய் சாதிக்க போறேன்டா. ஐயோ சொல்ல கேட்காம போறானே, இவனால எத்தனை உயிர் போதோ தெரியல. ஆண்டவா நீதி வாடா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடி. விரல் இருக்குது வலிக்குதியா? டப் டப்புன்னு அடிக்குது பாரியா? அடிக்கும் இந்த எதனா குறை குட்டியா இருக்கான். யோ லிங்கி அவுத்து தேவியா? தேவா அடி தேவா மூய்ய தண்ணி தமாதுண்டு காவாயாடுங்குது. இதுல போய் மீன் இருக்கு, லிங்க அவுத்து தேவுன்ற. ஓ துட்டுக்கு தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்ற. அதுமாதிரி தேவியாவது குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்ல? கேமரா நம்ம இப்ப எங்க போய்க்கிறோம்? அது இத்த புடின்றியா? போய் நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னா இப்படி வந்து நான் பிடிக்கிறேன். ஓ இந்த பணத்தை வச்சு சினிமாவில் எப்படியாவது சான்ஸை வாங்கி பெரிய ஆள் ஆயிடணும். பஸ் வேற இன்னும் வரலையா? என் கண்ணு முன்னாலே ஒருத்தன் பணம் எண்ணிக்கிறான். அவன் ஆட்டையே போடாத விடுவான். வா விசாரிப்போம். என்ன தம்பி இங்க நின்னுங்கிற ஒத்த காலில் நிக்கிறேனா? அட கண்ணு சேர்த்த மூதேவி, நான் பஸ்ஸுக்கு நிக்கிறேன். 2 காலில் தான் நிக்கிறேன் பாரு. பஸ்ஸுக்கா? டே தம்பி நீங்க வந்துடா, நீ பூரா வண்டியே கிடையாதுடா. பஸ் காலைல பேப்பர் பாக்கல நீ நெது பந்தா? என் லட்சியத்தை அடித்துக்காக நான் மெட்ராஸ் போறேன், இன்னைக்கு போய் பந்துன்றீங்க. லட்சியத்தை அடை போறியா? டேய் என்னடா லட்சியத்தை அடை போறா? நோ, சினிமாவில் போய் நச்சு நான் ரஜினி மாரி ஆகணும்னா அதானே என்னோட சின்ன வயசு லட்சியம். முட்டை போண்டா மாதிரி மூஞ்சி வச்சு இது ரஜினி ஆகுமா? தம்பி நீ ரஜினி ஆகிடலாம்பா. மூஞ்சில கலை ஓடுது. கலை ஓடுது? உங்க மூஞ்சிக்கெல்லாம் தெரியுதாண்ணா? தெரியுது. சினிமாவில் நடிகன்னா காசு ரொம்ப ஆகுமாடா. நான் அதுக்கு தான் நான் வீட்டுல இருந்து ஒரு 60,000 ரூபாய் இருந்து தூக்கின்னு வந்துட்டேண்ணா. நானா குசு குசுன்னு பேசுறீங்க? இந்த நடு ரோட்ல உங்களுக்கு ரொமான்ஸ் வேற கேக்குதா? அது யாரா அருள் கட்டணே? இந்த வேலை ரயில்ல நின்னுங்க பேசிக்கிறேன். ரொமான்ஸ் பண்றாங்களா? ரொமான்ஸ் சரி, நீங்க ரொமான்ஸ்னா பண்ணுங்க, வேற எதனா பண்ணுங்க. எனக்கு மெட்ராஸ் போனா எப்படியாவது ஐடியா கொடுங்க. டேய் நீ ஏன்டா மெட்ராஸ் போனா? நம்ம ஊர்லயே இருக்கிறாரு அந்த கோடியில. யாருன்னா? அந்த கிளாசிக் டெய்லரா? டேய் டெய்லர் இல்லடா, டைரக்டர். அது புதிய பஸ் வந்து மெதுவா நவுத்திக்க அப்படியா? எது பஸ் வராம இருக்குதா? டேய் பஸ் வராதுடா, போற சவுண்டு கேக்குதுடா உனக்கு. என்ன சொன்னாலும் புரியலப்பா. அந்த கடையாண்டா நின்னுமா தப்பித்தோ இந்த பக்கம் வர்றதான் வரும். மெட்ராஸ் வரது வராது. இந்த பக்கம் வந்து நாளைக்கு தான் காலையில இப்படி போவோம். அப்ப போலாம்டா. சரி பாபா. நோ, அந்த டைரக்டர் மட்டும் காட்டுனா அவர்கிட்ட பேசணும். நானே டைரக்டர் இட்டு மாட்டா. ஏன்டா அவசரப்படுற? வெயில் ஓவரா 2 ஜூஸ் வாங்கு. நோ, அவர் நானா படம் பண்ணி வைக்கிறாரு? சொல்றேன்டா, முதல்ல ஜூஸ் வாங்குடா. சரிண்ணா. ஏக்கா 2 ஜூஸ் கொடுக்கா. இந்தா 20 ரூபாய் இருக்கா? தரக்கா. இந்தாங்க, நான் சாப்பிடுங்கண்ணா. டேய் என்னடா சினிமால போய் சேர போறேன் உம்மா துண்டு வாங்கி தர? என்னது இது? நான் 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி தரேன். நீ ரஜினி ஆக போறியா? நானாவது இதுனா வாங்கி தரேன். இந்தாங்க புடிங்க, இது குடிங்க. நான் பெரிய ஆளா இருப்பாரு, ஜூஸ் பெருசா வாங்கி தரேன்னா. பெரிய ஆளான ஜூஸ் வாங்கி கொடுத்து சொல்றான் ஒரு பிஷனரி. இவனை இட்டு போய் மெதுவா அந்த பைத்தியக்காரங்களை சேர்த்துட்டு அவங்க இருக்கிற காசு கந்துதான். நோ வானா, அப்படி ஜூஸ் குடிச்சுக்கினே டைரக்ட் வீட்டுக்கு போயிடுவான். ஏய் ஜூஸ் வாங்கின காசு குத்தியா? நோ, இந்த நான் ஜூஸுக்கு துட்டு குத்துறேண்ணா. நான் குத்துட்டு வரேன், போய் நில்லு. போய் வரேன். நோ வானா, டைரக்டர் எங்கன்னா போயிட்டு போறாரு. வானா எங்கடா போறா? கோடியில இப்படிக்காவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாம ஒரு படம் எடுக்க போறோம். அது என்ன சப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், மேக்ஸ். டேய் மேக்ஸ் இல்லடா, சோஷியல்டா. ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டி வந்து படம் எடுக்கலாம்னு நினைச்சேன் பாரு.
உங்களாம் வச்சுன்னு பாடம் தான் எடுக்கணும். ஏமா நீ எதுனா சொல்ல, எப்ப பாரு மூஞ்ச மொந்தியாட்ட வச்சுன்னு உட்காந்துக்கிற. என்ன சார் பண்றது, ஹீரோனி ஆகலான்னு வந்தேன். நீங்க படம் எடுக்கணும் குடம் எடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. என்ன எப்பதான் ஹீரோனி ஆக்குவீங்க? சார் அவ ஹீரோயின்னா அப்ப ஏன் 1 லட்சம்? இவங்கிட்ட வர 1 லட்சம்ங்கிறதுமா கரெக்டா கண்டுபிடிச்சிச்சே. கவலைப்படாதீங்க, இந்த படத்துல 2 ஹீரோனி. நான் தான் முத ஹீரோனி. நான் தான் முத ஹீரோயினி. நான் தான். அப்ப மூஞ்ச பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்குது, நல்லா ஆய மாதிரிக்கிற. பெரிய எலிசபெத் ராணி நடிச்சா ஹீரோயினே தான் நடிப்பாங்க, சைடு ஆக்டர் எல்லாம் நடிக்க மாட்டாங்க. நான் எதுக்கு சைடு ஆக்டர் நடிக்கணும்? அந்த ஆளு எனக்கு ஹீரோயின் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான். ராணி நீ தான் ரொம்ப துள்ளுற, நீ ஏந்திரு. முத ஹீரோனி பேசி பண்ணு. மூஞ்ச படம் நல்லா இருக்கு. என்ன எருமாட்டில் மழை பெஞ்சு பண்ணி நின்னுக்கிறா? என்ன நடிச்சு காமி. ஆக்ஷன் சொன்னதால சார் நடிக்க முடியும். ஆக்ஷன். செம்பொன் சிலையோ இவளையும் பொன்னழகோ. மூஞ்ச பாருதுக்கு நாய் நக்கன மூஞ்ச எடுத்துன்னு வந்து நயந்திர நானப்பா. என்னம்மா பல்ல நோண்டிங்கிற? சொத்த பல்லா? ப்ரொடக்ஷன்ல இதெல்லாம் காசு தர மாட்டாங்க. இல்ல சார் வெக்கப்படுறேன். வெக்கப்படுறியா? இத பார்த்தா நான் தான் வேதனை பண்ணணும். அவங்ககிட்ட என்னத்த சொல்லி உன்னை ஹீரோயின் ஆக்கத்துன்னு தெரியல. சார் அவ கிடக்குறா, இப்ப பாருங்க நான் பண்றேன் பாரு சார். ஹீரோயினா அப்படியா பண்ணணும்? இவெல்லாம் நடிக்க வந்துட்டா இப்படி பண்ணணும். ஏமா என்ன புஷ்பா லேடிஸ் கேட்டப்பா? புஷ்பா ராஜா எங்கிருந்து வரீங்க நீங்களா? போட்டு தவடி இப்படி இப்படி தடவிங்கிற. உங்க 2 பேரும் எப்படி ஹீரோயின் ஆகுது? போய் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துருவாங்க. ஐயா மறுபடியும் 2 லட்சமா? முதல்ல கொடுத்த காசுக்கு ஒரு 10 லட்சம் ஹீரோயினை நடிக்க விடுங்க. அதுல வர சம்பளத்தை வச்சு மீதி காசு கொடுத்துறேன். இங்கதான் டைரக்ட் விட. இதுவா டைரக்டர் விடா. என்ன ஏன் அப்படி சந்தேகமா கேக்குறா? யாரு இவங்க திக்கு வராங்க? தடி விளாடுங்கிறானுங்க. ஆளுகளை கூட்டாந்துங்களா இதுங்க பின்னாடியே? ஏமா உட்காருங்க. டேய் அவர் சொன்ன டைரக்டர். ஆமா நான் தொப்பி இப்படி போட்டுக்கிறாரு. எத்தனை படம் எடுத்துக்கிறாரு? அது கணக்கே கிடையாது. ரஜினிக்கே பாடம் கத்து கொடுத்துருக்குது. நோ நானா சொல்றேன். இந்த மாதிரி ஆளை தானே தேடி வந்தேன். என்ன கொஞ்சம் ரஜினி ஆக்கி விட சொல்லுண்ணா. டேய் ரஜினிக்கு ஸ்டைல் யார் கத்துக்குது? இவர் தான்டா. இவராண்ட கத்துக்கிட்டு தான் அவர் ஸ்டைல் பண்ணார். எது? அப்படியே நான் சொல்லிட்டேன். சரிண்ணா வானா பேசி விடணா. டேய் அவர் எல்லாரும் கூட பேச மாட்டாரு. நீ இங்கேயே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். சரிண்ணா. யோ யாரே நீ? எதுக்கு அந்த எருமாடு கூட இருந்தா? பாக்கிறதுக்கு நான் தடி மாடு பேருக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? டைரக்டர் சார். எங்க டைரக்டர் சார்? உன்னதான் சொன்னேன் சார் டைரக்டர் சார். ரொம்ப நாளும் எல்லாரும் பைத்தியமே சொல்றாங்க. நீங்க ஒரு ஆள் தான் சார் டைரக்டர் சார் சொன்னீங்க. உட்காருங்க சார். ஏய் சாருக்கு தண்ணி மண்டா. நீ பைத்தியம் எனக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு தான் அவனுக்கிட்ட வந்து உங்க விட்டு நான் ஆட்டையை போடலான்னு. பாரியா இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறாரு. இடத்தெல்லாம் துவச்சி விடுறாரு. உட்கார சொல்றாரு. என்னவோ பண்றாரா? வா இவரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். வா நம்ம மெட்ராஸ் போய் பெரிய ஹீரோ ஆகலான்னு நினைச்சோம். இங்கேயே பெரிய டைரக்டர் கெஸ்டாரு. இன்னைக்கு ஹீரோ தாண்டா நானு. ரஜினியை விட பெரிய ஹீரோடா. சார் அவன் ஒரு அனாதை பையன் சார். நீ என்ன வேலை விட்டாலும் செய்வான். நீயே கூட வச்சுக்க அவனை. பெருக்கத்துக்கு வழக்கத்துக்கு எல்லாம் செய்வான். யோ என்ன குதர்க்கமா பேசுறேன்? அவனை நான் எப்படியே வச்சுக்க முடியும்? அவனை கூட வச்சு நடிக்க சொல்லுங்க. அதில் வர காசை நீ எடுத்துக்கா. யோ நிறைய தின்மம் பண்ணுகிறியா? எப்படியா சமாளிக்கிறது? சார் அவன் இம்மாதான் சார் சாப்பிடுவான். வயிறு பெருசாக பார்க்குது. அதெல்லாம் இல்லை போடு. இவ்வளோதான் அவன் சாப்பிட்றது. யோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. நம்பிக்கை நெஞ்சில் வை. இதான் சார் வாழ்க்கை. டைலாக் நல்லா இருக்குது. இதே அடுத்த படத்துல என் படத்துக்கு மெயின் டைட்டிலா வைக்கலாம் போல இருக்குது. நம்பிக்கை நெஞ்சில் வை. அடாடாடா. சார் வை சார் வை. ஓஹோன்னு ஓடிவிடுவேன். நீயும் பணக்காரனா ஆயிடுவேன். சரி அவனை விட்டு போ. நான் அவனை வச்சு வேலை வாங்கிக்கிறேன். அவன்கிட்ட சொல்லி விட்டு போ. சார் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சார். என்னண்ணா டைரக்டர் என்ன சொன்னாரு? பேசிட்டியா? நான் ரஜினி மாரி என்ன பெரிய ஹீரோ ஆக்கிறேன்னு சொல்லிட்டாரா டைரக்டரா? டேய் அங்கதான்டா ஒரு சிக்கல். நானா கை விரிக்கிறா? கையை விரிக்கலடா. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறாரா. 1 லட்சம் ரூபாய் அவன் சொல்றாரு. நான் எதுக்குண்ணா துட்டா? டேய் நீ ஸ்டைல்ல கத்து கொடுத்தாலா ஸ்டைலு உன்னுடைய வயிறுலாம் குறைச்சிடுவாங்க. ரஜினி சிகரெட் போட்டனா சுத்தின்னு வந்து வாயில சக்கரை ஏத்துல அதெல்லாம் கத்து கொடுத்தாலா சும்மா குத்துற நீ இல்ல எனக்கா குத்துறா? நடா மெட்ராஸுக்கு போய் எவ்வளவு துட்டு செலவாயிருக்கான். இங்கேயே ஆயிட்டான்ட்டான். நோ 1 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம். நான் அதுக்கு தானே பேசிட்டேன். இருக்கிற துட்டு எங்களை கொடு. நான் எப்படியாவது ஒரு கை காலில் வீந்து எப்படியாவது ஒன்று சேர்த்துறேன். நீ மனுஷனே இல்லைண்ணா, தெய்வம்ண்ணா. டேய் நான் தெய்வம்லாம் இல்லடா. நம்ம பையனாக்கிறேன் தான் ஒரு ஒத்தாசு பண்ணேன். வேற ஒண்ணு இல்லை. சரி நான் பழம்லாம் வாங்கி வச்சு தாமிழ் தட்டு வச்சு அவருக்கே சிஷியன்னா நான் ஆயிரண்ணா. அங்கதான தப்பு பண்ற. டேய் நீ எத்துமே குத்தா எனக்கு மரியாதையே கிடையாதுடா.
நான் எத்தனை குத்த தான் அதோட மரியாதை கப்பாச்சிட்டு உன்னை சேர்த்து கையில பிடிச்சி குத்துட்டு வருவேன். நான் எத்தனை குத்துறேன்னா நீ வீட்டுக்கு போனேன் எதுக்கிட்டா நான் வரணும், நீ ஏன் குத்துறதான். சரிண்ணா நானே குத்துக்கிறேன் அவர்கிட்ட, அப்பதானே என் மேல ஒரு மரியாதை வரும் அவருக்கு. அட பண்ணி மூஞ்சி இவ்வளவு சொல்லி அவன் கேட்கலையே. டேய் நீ ரஜினியும் ஆக முடியாது, நீ சேரவும் முடியாது. நான் போய் அவருக்கு சொல்லிட்டு நான் போயிடுறேன், நீ ஏத்து குத்துக்கோ. நோ இந்தாண்ணா நீயே குத்துறா அப்படிலாம் சொல்றாத, நான் சேர்த்துக்குவேன் நானு. அது எதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறா கொடு. கொடுத்துட்டேன் போய் தாமரத்துல பயம் வச்சு எடுத்துன்னு வா, நான் போய் ஒரு பேசிட்டு வரேன். இங்க வேற பாயக்கடை எங்க இருக்குதுன்னு தெரியல. சரி எங்கன்னா போய் தேடி பிடிச்சி வாங்கின்னு வருவோம். எப்பா இவங்க கையில ஏமாத்துறதுக்கு நான் போராட்டமாக்குது. ஏய் இங்க வா, துட்டு வந்துச்சியா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன் பின்னாடியே. சார் என்ன வேலை சொன்னாலும் செய்வான், பாத்ரூம் கூட கழுவான், வேலையில வந்து எந்த வித குறை இருக்காது. நான் போய் வரட்டுமா? பார்த்து போயிட்டு வா தம்பி. பாத்ரூம் 2 அடி தான், கொஞ்சம் உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அவன் பாத்துக்குவான், நீ சொல்லிட்டு அவன் செய்வான், நீ ஏன் கவலைப்பட. ஏன் நல்லா உட்காந்துக்கிறீங்க, ஏன் நடிங்க, அப்பதான் கலை வந்து ஆடும். என்னவா இங்க இருந்து வரான்? டேய் பச்சைக்கிளியே. மாப்பிள்ள நான் மெட்ராஸ் போவது ஹீரோ ஆயிட்டேன் மாப்பிள்ள. ஏய் என்னதான் சொல்ற மாப்பிள்ள? ஆமா மாப்பிள்ள உண்மையை தான் சொல்றேன், இப்பதான் டைரக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். டேய் வாடா சந்தோஷத்தை முதல்ல போய் கொண்டாடுவோம். மாப்பிள்ள கொண்டாடுறது அப்புறம் இருக்கட்டும், இப்ப போய் நான் பயணம் வாங்கினு மாப்பிள்ள. எது பழமா? எதுக்குடா? தட்சிணை குத்திய டைரக்டர் கிட்ட நம்ம சிஷின்னு சேரணும்ல, அப்பதான் ரஜினி ஸ்டைல்ல எனக்கு கத்துக்கு தருவாரு. எது ரஜினி ஸ்டைல்ல நம்ம ஊர்ல கத்து கொடுப்பானா? நீ யார்கிட்டடா போன? வா காட்டுறேன், இங்கதான் டைரக்டர் படம் எடுத்துனுக்குறாரு. எது இங்கயா? நல்லா ஆடுங்க, கமான் கமான் ஆடுமா இரு. அதேதான், கமான் 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 கமான். டேய் தொடப்ப வச்சு ஆடிட்டு இருக்கானே இவனடா டைரக்டர்? ஆமாண்டா இவரு தான்டா, நான் போறப்போ தொடப்ப கையில இல்ல. எப்படி இருக்கும்? டேய் இதெல்லாம் சினிமாவுல போய் ஹீரோ ஆகணும்னு நினைச்சு பைத்தியம் ஆயிடுச்சுங்கடா. பைத்தியமா? ஆமா கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்ப என் துட்டு? ஏய் துட்டா அதே ஆட்டடா குடுத்தா, இந்த பைத்தியக்காரன்ட்ட குடுத்துக்கிறியா? நல்ல வேலை பைத்தியம் கிட்ட குடுக்கல, செவப்புல துண்டு போட்டுருந்தாரு அவர்கிட்ட குத்து மாப்பிள்ள. நீ பைத்தியத்திட்ட குடுத்திருந்தா கூட புடிங்கி இருக்கலாம்டா. ஏய் அவன் மகா பெரிய திருடன்டா. அப்ப என் துட்டு போச்சா? அப்படின்னா ரஜினி ஆக முடியாதா, ஹீரோ ஆக முடியாதா? இல்ல எப்படியாவது சேர்த்து விடு. எப்படியாவது பண்ணி விடு. ஆக்ஷன் கமான் ரோலிங். ஆடுங்க நல்லா ஆடுங்க, கை தட்டமா ஆடு, சிங்கா ஆடு, ஆடுங்க ஆடுங்க இது ஒரு காமெடி வீடியோ. டக்கை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.